இப்போ இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா க்ரோ கார்டனோட admin voice தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கைஸ் ஃபார் 17K வியூஸ். இந்த 17K வியூஸ்னால் எனக்கு எவ்வளோ பெருசுனா ரொம்ப பெருசு. ஸோ தேங்க்யூ ஃபார் 771 லைக்ஸ், 42 ஷேர்ஸ் அண்ட் 50 கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். இது ரொம்ப பெரிய நம்பர்ஸ். ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க. ஸோ நான் சீக்கிரமாக ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரியே 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 லக்கி மெம்பர்ஸ் இருக்குது. அது க்ரோ கார்டனில் கிவ்அவே தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட யூசர் நேம் என்னவோ அதை போட்டு எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் தான் இருக்கும். அப்புறம் நம்மளோட வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆனில் போட்டு நம்மளுக்கு போட்டுருங்க. அடுத்து நம்ம admin voice ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் 10 minutes லேட்லாம் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ 1:30க்கு நம்மளோட இந்தியன் ஐஎஸ்டி டைமிங்கில் நம்மளுக்கு 1:30 இஎஸ்டி டைம். ஈஸ்டர்ன் டைம்னால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் அப்டேட்னா இந்த அப்டேட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸ்டர் பார்ட் 2 வருது. அதில் கேண்டி பிளாஸமும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ கேண்டி பிளாஸம் ரிட்டர்ன் ஆனவுடனே எல்லாருமே எல்லாருக்குமே கேண்டி பிளாஸம் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் உங்களுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அதை எடுத்துகிட்டு கேண்டி பிளாஸம் ரைட் பண்ணுறதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ மாஸ்டர் ஸ்பிரிங்கோட லெவலப் லாலிபப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நெட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது கைஸ். அதை நான் சீக்கிரமாக நான் சரி பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்னாப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் உங்களுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நிறைய இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் ஜாண்டில் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அதில் முடிக்கல. ஸோ ஏன்னா போன வாரம் ஃபுல்லாமே நான் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதாவது எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு. எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு இப்போ தான் நான் இப்போ உக்காந்துருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த வாரத்துலேயே நான் போஸ்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ இந்த வாரத்தில் நம்ம போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். ஜாய்லாட்டையோட போன வாரத்தில் ஜாய்லாட்டையோட வெட்டிங் மிஸ் பண்ணவங்களாம் இந்த வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட க்ரோ கார்டனும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்துருச்சு. ஸோ டாப் பிளேயிங்கில் வந்துருச்சு கைஸ். ஸோ அதீனா மறுபடியும் பண்ணுறாங்க. அது கூட நானும் டிஜே டிலைட் சீடு நான் போன வாட்டி எடுக்கலை. ஏன்னா எனக்கு அப்போ நானும் பிக்கஸ்ட் பர்த்டேக்கப்போ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரூட்டை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு கிஃப்ட் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிஃப்ட் ஸ்டேஷனுக்கு எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் நான் டிஸ்கனெக்ட் ஆனாலுமே நான் ரீகனெக்ட் ஆகிடுறேன். அது போன வாரம் நான் சொல்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம இது எடுத்துடலாம். கண்டிப்பாக எடுத்துடலாங்க. அதே மாதிரி நான் மறக்காமல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல. ஸோ கேண்டி பிளாஸம் கண்டிப்பாக எடுக்கிறோம். ஸோ எடுக்கிறாங்க. ஸோ மறுபடியும் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ
இந்த லேப்டாப்பில் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏன்னா லேப்டாப்பில் தான் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா அதில் தான் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஃபோனில் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி போன வாரத்தோட அனிமல்ஸ் வந்து ஃபோனில் தான் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் லேப்டாப்பில் எடுக்கல. ஏன்னா லேப்டாப் போன வாரத்தில் வந்து இது சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்னமும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரியே வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான எஜுகேஷ்னல், அதாவது எஜுகேஷன் சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் வந்து அடுத்து 16ஆம் தேதிக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து இறக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம வந்து அந்த 17ஆம் தேதி 6:30 PM கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, என்னோட நாலேஜில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியை தான் நான் வந்து இது பண்ணுறத வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து வாய்ஸ் வருது. அப்போ வந்து நான் வந்து திடீர்னு அப்போ மைக் ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து வாய்ஸ் ஓவர் தான் வந்திருக்கு. ஸோ ஜாயோட வெட்டிங் வந்து 56 மினிட்ஸ்க்கு சொன்னாங்க. ஆனால் வந்து 2 மினிட்ஸில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 2 மினிட்ஸில் பண்ணிட்டாங்க. பக் எக், ஜங்கிள் எக் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஏன் தெரியுமா போட்டேன், ஆல்ரெடி இந்த இதில் வந்து இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் இல்லை. ஏன்னா அது க்ரோ கார்டனில் என்னாச்சுன்னு தெரியல, மைக்கை வந்து மியூசிக்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. அதை நான் என்னென்னு சீக்கிரமாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் சரி பண்ண பார்க்குறேன். ஸோ வந்து இந்த இது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து மாற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அவுல் கேம், அது ரெட் லைட் க்ரீன் லைட் கேம் விளாட்றோம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லைட் காஸ்மெட்டிக் கிடைக்கும். ஸ்டாப் லைட் காஸ்மெட்டிக் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அடுத்து வந்து க்ரோ கார்டன் கழிச்சு நான் வந்து ரைவல்ஸ் போடுறேன். ரைவல்ஸில் வந்து நம்மகிட்ட வந்து சூப்பரான கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சூப்பரான கன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைவல்ஸில் வந்து ஸ்னைப்பர், பர்ஸ்ட் ரைஃபிள், அசால்ட் ரைஃபிள், எவ்ரிதிங் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் கன் பிளேட் அண்ட் ப்ரைம் வெப்பன்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னா, என்கிட்ட வந்து மால் இருக்குது. மால் வந்து 35 லெவல் வரைக்கும் நான் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே வந்து 45 மினிட் ஸ்டிக் இருக்குது. நம்மளுக்கு வந்து பிரான்ஸ் 2 ரேங்க்டில் இப்போ தான் நான் வந்து புதுசாக வந்து பிரான்ஸ் 2 வந்து எடுத்திருக்கேன். நான் அதே மாதிரி லெவல் வந்து 65. ஸோ 65லேயே நான் பிரான்ஸ் 2 வந்து 50லேயே வந்து எடுத்துட்டேன். 50 நான் வந்து பிரான்ஸ் 2 எடுத்துட்டேன். பிரான்ஸ் 2 எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈலோலாம் வந்து கம்மியானதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து ஸ்னைப்பர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்னைப்பர் வாங்கினதுக்கப்புறம் வந்து இது பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ லோட் அவுட்லாம் சூப்பரான லோட் அவுட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அந்த லோட் அவுட்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி கன்ஃபார்மாக விளையாடுறேன். ஸோ வந்து கன்ஃபார்மாக நான் வந்து லோட் அவுட்டில் விளாட்றேன். அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டே டியூன்டாக இருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து எனக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக நான் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போடுறேங்க. ஸோ வந்து அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் இதாகிடுச்சு, ஃபெரிஸ் ஆயிடுச்சு. எல்டர் ஸ்ட்ராபெரி, எம்பர் லிலி, வந்து ஏலியன் ஆப்லாம் நான் வந்து இது ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா தரணுன்ட்டு எல்டர் ஸ்ட்ராபெரியும் எம்பர் லிலியும் வந்து இதாக இருக்கேன். ஃபஸ்ட்டு எம்பர் லிலி வாங்கிக்கோ, அடுத்து எல்டர் ஸ்ட்ராபெரி. ஸோ நம்மளோட சேனல் வந்து ரிட்டையர் ஆகலை இன்னும். ஸோ சேனல் ரிட்டையர் ஆகலை, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது.
சூப்பர். ஜாண்டல் ரிட்டையர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜாண்டல் வந்து ஏப்ரல் ஃபுல்ஸில் நம்மள வந்து ஃபுல் பண்ணியிருக்கான். ஸோ வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து ஏப்ரல் ஃபுல்ஸில் நம்ம ஃபுல்லே ஆகிடக்கூடாது. ஸோ நான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஏப்ரல் 12th நாளைக்கு வந்து ஏப்ரல் 13th வந்து கன்ஃபார்மாக வந்துடும். 13th வந்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து 13th மேபி ஓவர் 10:30 12 o'clock மேலே தான் இது வரும். ஏன்னா நான் வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் நான் நல்லா இது பண்ணணும். ஸோ வந்து நான் டோன்ட் வெரி கேஸ் என்னடா இவன் எக்ஸாம் வச்சுட்டு இந்த இது கேம் விளையாடிட்டு இருக்கான்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து படித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்திருக்கேனே. அதே மாதிரி வந்து நானும் வந்து கொஞ்சம் என்னோட இதில் வந்து லேட் ஆகும். நான் எனக்கு வந்து ஸ்டடீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டுனா நான் வந்து இருக்கிற கொஞ்சம் டைமில் தான் நான் வந்து பார்ப்பேன் எடுக்க முடியுதா இல்லை பத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து ஈவினிங்கில் வந்து நான் வந்து மோஸ்ட்டாக ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. அதே மாதிரி நான் வந்து கிஃப்ட் ஸ்டேஷன்லேயும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு நெட்டு சரியானதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டிஜே டிலைட் சீடும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக மேங்கோ சீடும் கிடச்சிச்சு. ஏன்னா ஜாய்லைட்டுக்கு முடிச்ச இது வந்து மேங்கோ போட நம்மளுக்கு அதுக்காக ரிட்டர்ன் கிஃப்டாக நம்மளுக்கு வந்து டிஜே டிலைட் சீடும் மேங்கோ சீடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ். திடீர்னு ரேடியோ லைட் வந்திருக்கு. ஏன் வச்சாங்க தெரியல. நம்ம வந்து போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கலாம். ஓகே. மறுபடியும் நான் கொடுக்க முடியுமான்னு நினச்சிட்டு மறுபடியும் போயிட்டு கொடுக்கலான்னு போயிருக்கேன். ஆனால் வந்து கொடுத்தாச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தாச்சு. வந்து வந்து சேனல் கூட நிற்கலான்னு பார்த்தேன். ஸோ நிற்க முடியல. டோன்ட் வரி. முன்னாடி இருக்கிற இதில் வந்து நான் வந்து இருப்பேன். ஸோ வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப கேர்ஸ்டாக இருக்குது. அது வந்து இதுவே இல்லை. ஜாயிட்டே இல்லை. ஜாயோட ஒய்ஃபு அப்புறம் ஜாடல் தான் இருக்காங்க. ஸோ முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஸோ இது வந்து 1/2 hour இது. ஈவல் பண்ணிலாம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து கேண்டி பிளஸம் ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. கேண்டி பிளஸம் ஷார்ட்ஸ்லேருந்து தான் இது பண்ணுவோம். அதனுடைய கேண்டி பிளஸம் வந்து இது பண்ண முடியும், கிராஃப்ட் பண்ண முடியும் கேண்டி பிளஸம். ஸோ அந்த ஷார்ட்டை தான் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆங்கிரி பிளான்ட்டுக்கு அதெல்லாம் கிஃப்ட் ஐ மீன் ஈஸ்டர் பிளான்ட்ஸ்லாம் தந்துட்டு அந்த ஆங்கிரி பிளான்ட் வந்து நம்மளுக்கு வந்து 25 பிளான்ட்டுக்கு தரோம் ஒரு ஷார்ட்ஸு. ஸோ அந்த 25 பாட்டில் வந்து ஈஸ்டர் லிக்விட்ஸ், ஈஸ்டர் சுகர் மெலன், ஈஸ்டர் எக் ஃப்ரூட் மெலன், சாஃப்ட் ஃப்ரூட் சுகர் மெலன் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து நான் விளாண்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி கட்டுச்சுன்னா நம்மளுக்கு தெரியல. வந்து ஈஸ்டர் கேண்டி கேரட் அது மாதிரி ஈஸ்டர்ல என்ன நல்லா இருக்குதோ அதுதான். அதே மாதிரி ஜாண்டல் வந்து இந்த வெட்டிங்கை வந்து எந்த அளவுக்கு இது ஸ்டாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதனால் வந்து முடியல. ஸோ அப்போல்லாம் நம்மளால வந்து யாரையும் இது பண்ண முடியாது. எல்லாருக்குமே டைம் வரும். அப்படின்னா வந்து ஸ்பாரை பற்றிலாம் இது பண்ணல. ஸோ வெட்டிங் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது ரெக்கார்ட் ஆகிருக்கு போல, அதனால தான் மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு சில அலர்ஜி நம்ம என்னோட உடம்பு ஃபுல்லாகவே இது ஆயிடுச்சு. ட்ரக் அலர்ஜி மாதிரி இது வந்துச்சு.
மெடிசன் மெடிசன் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு ஃபுல்லாமே பரவி அது பொறி பொறியாக வந்துருச்சு, ரேஷஸ் மாதிரி. அதுக்கு நான் மெடிசன் எடுத்துருக்கேன், இப்போதான் ஓரளவுக்கு சரியாயிருக்கு. ஸோ நானும் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கேட்டு இது மாத்திரை அடிக்கிறீங்கன்னா இது டாக்டர் கிட்ட கேட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஆயிடும். ஸோ நீங்களே போட்டு நம்மளுக்கும் வந்து பெரிய பிரச்சனை வந்து இழுத்து விடும். எப்பவுமே வந்து டாக்டர் கிட்ட கேட்டு போடுங்க, அப்பதான் நம்மளுக்கு தெரியாது நல்ல இதுவா இல்லை இதுவா கெட்ட இதுவான்ட்டு. ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் வந்து இந்த அளவுக்கு தான் என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா வந்து இன்னமும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு த்ரோட்லேயே இருக்குது. ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் எனக்கு வந்து இதோட தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து சைலண்டாக இருந்திருக்கேன். கொஞ்சம் எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்னாப்பர் ஏலியன் ஆப்பிள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும் நினைக்கிறேன். ஸோ கைஸ் வந்து இப்போ 2% பேட்ரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து ரெக்கார்டிங் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பை கைஸ். நான் வந்து மறுபடியும் வந்து போட்டேன். ஸோ வந்து இனிமேல் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ சேனல் வந்து பின்னாடி இது இருக்கான், எல்லாமே வந்து ஸ்டாக் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பர். ஸோ ஈஸ்டர் எக் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கேண்டி பிளாசம் வந்து ஓஜி. இப்போ ஓஜி பேர்ஸ்க்குலாம் வந்து எல்டர் கேண்டி பிளாசம் கிடச்சிருக்கு. ஸோ எல்டர் கேண்டி பிளாசம் நார்மல் கேண்டி பிளாசம் விட நல்லா இருக்கும். ஸோ அந்த கேண்டி பிளாசம் வந்து அது வந்து என்னால் கிடைக்க முடிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறேன். ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிவ்அவே தரேன். அதாவது உங்களுக்கு வந்து நல்ல பெட்ஸ் தரேன். ஸோ இது பிக்கஸ்ட் பட்டர் கப் தரேன். அப்புறம் வந்து என்னோட ஏலியன் ஆப்பிள் தரேன், என்னோட ஃபாஸ்ட் விங் தரேன். ஸோ டிஜே டிலைட்டில் வந்து நான் வந்து நிறைய மியூட்டேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு தரேன். ஸோ வந்து உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறேன் இந்த வாட்டி. ஸோ ஆன்மீன பஸ்ஸில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வரைக்கும் இது பண்ணிட்டாங்க. மேங்கோ, கிரேப், மஷ்ரூம், பெப்பர், cacao, sunflower, beanstalk, எம்பர் லில்லி ஸ்டாக் பண்ணல, சாரி. எம்பர் லில்லி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நிறைய சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ டோட்டலாக 286 சீட்ஸ் இருக்குது. 286 சீட்ஸுமே நான் வந்து என்னால் கிடைக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். ஸோ அன்லெஸ் அந்த இது வந்து அன்அப்டேனபிளா அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ நானும் நிறைய டிரான்சண்டன்ஸ்லாம் வந்து எடுக்க பார்க்குறேன். ஸோ அந்த டிரான்சண்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டுற கைடில் அந்த கைடுன்னு இருக்கும்ல, அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு டோக்கன்ஸ் தான் இருக்குது, 10 டோக்கன்ஸ். அதுவும் வந்து நம்மளோட பெட்ஸ் வந்து நான் வந்து கம்மி விலைக்கு வந்து விற்கிறேன். 500 டோக்கன்ஸ் ஃபார்
ரக்கூன் 1000 இது கிச்சனை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விற்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த காப்ளின் இருக்குது இல்லையா, அந்த காப்ளின் வந்து உங்களுக்கு வந்து இது விலை கம்மியாக வந்து 50 டோக்கன்ஸ் விற்கிறேன். உங்களுக்கு வந்து இதுவும் ஆச்சுன்னா என்னோட இதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து இது போடுங்க, கமெண்ட் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஸோ ஏலியன் ஆக்டோப்ளூமும் இதாக இருக்கு. ஆக்டோபும் இப்போ வந்து ஏலியன் ஆப்பிளும் பண்ணுவாங்க. ஏலியன் ஆப்பிள் வச்சு 1 குவார்டர்லியன் வந்து ஏலியன் ஆப்பிளுக்கு எக்ஸ்னாப்பர் பண்றாங்க. எக்ஸ்னாப்பர் வந்துருச்சு. எக்ஸ்னாப்பர் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து so many mutations weathers going on. எனக்கு வந்து இது ஆகிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்னாப்பரும் வந்து ரீஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நம்மளுக்கு வந்து ப்ளீஸ் வந்துட்டு என்னால் ரோபுக்ஸாக டொனேட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ரோபுக்ஸ் எதுவுமே இல்லை, 0 ரோபுக்ஸில் இருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து நான் வந்து எப்போவுமே சொல்கிறேங்க, இது என்னோடய ப்ராமிஸ். நான் வந்து எப்போவுமே நான் வந்து குரோகாரன்னா நான் குவிட் பண்ண மாட்டேன். ஸோ ஜாண்டில் இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன். ஜாண்டில் போயிட்டாங்கன்னா நான் வந்து குவிட் பண்ணிவிடுவேன். ஸோ ஜாண்டில் குவிட்ஸ் குவிட்டிங். ஸோ வந்து ஜாண்டில் இருக்க வரைக்கும் தான் அந்த அட்வென்ச்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கிரேட் ஷவுட் அவுட் டு ஆலன் தான் வந்து போன வருஷத்தோட இதில் வந்து ஜாண்டிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலன் கிரேட் ஜாப். எங்களுக்கு நாங்களும் இது பண்ணுவோம். ஸோ இது வந்துருச்சு. அதே மாதிரி டிஜே டிலைட் வந்து ஈவன் பண்ணி வந்து டிஜே டிலைட் சீடை வந்து இது பண்ண சொல்லிச்சு நான் பண்ண மாட்டேன்ட்டு நான் வந்து பண்ணல. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஈவன் சீட். அதே ஸோ அதை வந்து நான் வந்து இது பண்ண விரும்பலை. அதே மாதிரியே வந்து ஸோ வந்து நம்மளுக்கு வந்து குட் பை கைஸ். ஸோ வந்து எவ்வளோ நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபன்னாக இருந்துச்சு உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ நிறைய இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க பார்க்குறேன். இல்லைன்னா நான் வந்து நார்மலாகவே போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து என்னால் ஓரளவுக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ இந்தளவுக்குலாம் வந்து இந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னா ஸோ அதுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ வந்து நிறைய டைம் எடுத்துக்கிது. இதுக்கே வந்து 2 hours கிட்ட வந்து ஆயிடுச்சு இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் சேர்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் அண்ட் கிவிங் மீ 17K வியூஸ். ஸோ டோட்டலாக வந்து சொல்கிறேன், தனி ஒரு வீடியோக்கெலாம் வந்து இது இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் 17K வியூஸ். 97 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னால் பெரிய இதுதான். ஸோ 97 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கைஸ் எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் எது கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், கிவ் அவே கொடுக்குறேன்.